ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பயணம் உங்களுடன். இன்றைக்கி என்னுடைய காலையில் குக்கிங் டைமோடு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். 6:10க்கு நான் இன்றைக்கி என்னுடைய குக்கிங் ஆரம்பிக்கிறேன். எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் காலையில் 6:10க்கு ஆரம்பிச்சிருக்கேன். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக ரைஸ், கோவக்காய் பொரியல், கிட்னி பீன்ஸ் குழம்பு, சப்பாத்தி இதுதான் நான் பண்ணியிருக்கேன் லஞ்சுக்கு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் ஒரே குழம்புங்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக வேலை முடிஞ்சிருச்சு. இது தேங்காய், சோம்பு, கசகசா. ஃபஸ்ட்டு கிட்னி பீன்ஸை நல்லா ஊற வச்சுருந்ததை வேக வச்சு எடுத்துட்டேன். அடுத்தது குளிக்கிறதுக்கு ஒரு இதில் தண்ணி வச்சுட்டு அந்த கேப்லேயே பொரியலுக்கு காய், வெங்காயம், தக்காளி எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போது செகண்ட் ஒரு குக்கரில் பொரியல் தாளித்து விட்டுக்கு போகிறேன். வெங்காயம், தக்காளி எல்லாமே போட்டு சின்ன குக்கரில் ரைஸ் வச்சுருக்கேன். நல்லா கொதித்து ஸ்டீம் வரும்போது அந்த மூடியை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம காலையில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ண ஆரம்பிக்கும் போது குக்கர் இல்லைன்னா பருப்போ ரைஸோ இல்லைன்னா குடிக்கிறதுக்கு தண்ணியோ ஏதோ ஒன்று நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு நம்ம அந்த ஒரு கேப்பை எப்படி 15-20 மினிட்ஸ் ஆகும் இல்லையா, அந்த ஒரு கேப்பை காய் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு பெரிய ஹரிபரி இல்லாமல் இருக்கும். இப்போவும் பாருங்களேன், பொரியல் ஒரு குக்கரில், ரைஸ் ஒரு குக்கரில் வச்சுட்டு இந்த கேப்பில் நான் குழம்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளி இது எல்லாமே கட் பண்ணிக்க போகிறேன். இப்போ பொரியலில் நல்லா வணக்கி விட்டு மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சாம்பார் தூள் போட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதை அப்படியே குக்கரை கலந்து விட்டு மூடி வச்சுக்க போகிறேன். கோவக்காய் ரொம்பவே உடம்புக்கு நல்லது. கொலஸ்ட்ரால், அப்புறம் ப்ரெஷர் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. முக்கியமாக இந்த கோவக்காயில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கனால எப்படியும் நம்ம மந்த்லி 2 or 3 எடுத்துக்கிறது நல்லது. ஸோ பெரிய ஹரிபரி இல்லாமல் இந்த மாதிரி குக்கரில் வச்சுட்டு அந்த கேப்பில் நம்ம காய் கட் பண்ணோம்னா ஈஸியாக வேலை முடியும். இப்போ வானலியோ இல்லை வேறு எதாவது பாத்திரமோ வச்சுட்டா நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும். ஆனால் குக்கர்னால் விசில் வந்தோம்னா ஆஃப் பண்ணால் போதும். ஸோ டென்ஷன் இல்லாமல் குக்கிங்கை நம்ம பண்ணிடலாம். ஸோ பொரியல், குழம்பு எல்லாமே தாளித்து விடுற கேப்பில் தக்காளியும் புளியும் ரசத்துக்கு எடுத்து வச்சுட்டேன். சீரகம், மிளகு, பூண்டு எல்லாமே நுணுக்கியும் வச்சுக்கிறேன் இந்த கேப்பில். ஸோ காய் நல்லா குக் ஆயிடுச்சு. ரைஸும் விசில் வந்துடுச்சு. இந்த கேப்பில் நான் ரசத்துக்கும் குழம்புக்கும் தாளித்து விட்டுக்க போகிறேன். குக்கரில் குழம்பும் வானலியில் ரசமும் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வானலியும் குக்கரும் வச்சு ரெண்டுலேயுமே எண்ணெய் விட்டாச்சு. குக்கரில் பெருசாக மசாலா பொடி எதுவும் ஆட் பண்ணாததுனால நான் தாளிப்பு சாமானங்கள் எல்லாம் போடுறேன். அதாவது ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு, ப்ளஸ் பிரிஞ்சி இலை, மராட்டி மொக்கு, சோம்பு இதெல்லாமே போட்டு நல்லா தாளித்து குழம்பு அப்படியே விசில் விட்டுற போகிறேன். வானலியில் ரசத்துக்கு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், நல்லா அது பொரிஞ்சதும் அது கூடவே சீரகம், மிளகு, பூண்டு, வரமிளகாய் எல்லாம் நுணுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கிறேன். அது போட்டு அதுவும் நல்லா பொரிஞ்சதும் தக்காளியும் புளியும் கரைச்சி வச்சுருக்கிறத போட்டுக்கிறேன். இங்கே குழம்புக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு அது நல்லா வணக்கி விட்டுக்கணும். தக்காளி சாறு, புளிச்சாறு நல்லா ரசத்தில் கொஞ்சம் போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் எல்லாமே போட்டுக்கிறேன். எப்போவுமே ரசம் சிம்மில் வச்சு குக் பண்ணோம்னா ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும். ஸோ இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது இந்த மசாலா வாசம் போகிறதுக்காக, பச்சை வாசம் போகிறதுக்காக வெங்காயம், தக்காளி இந்த வதக்கலோடு போட்டு ஒரு 2 நிமிஷம் கலக்கி விட்டுக்கிறேன். இப்போது வேக வச்சுருக்க அந்த கிட்னி பீன்ஸை இந்த தாளிப்பு கூட சேர்த்தி தேவையான அளவுக்கு தண்ணி, 2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், தேவைப்பட்டால் கொஞ்சமாக கரம் மசாலாவோ ஏதோ ஒன்று நீங்கள் சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்தியாச்சு. இப்போது உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 3-4 விசில் விட்டுடலாம். ஏற்கனவே கிட்னி பீன்ஸ் வெந்திருக்கனால சீக்கிரமாக வெந்துடும். ஸோ ரசம் ரெடியானதும் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ குக்கரில் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த கேப்பில் சப்பாத்தியெல்லாம் போட்டுக்கலாம். பொரியலை ஓப்பன் பண்ணி லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வச்சு தண்ணி இருந்ததுன்னா சுண்டுற வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ சப்பாத்தி தேய்ச்சி
ஒரு 4 சப்பாத்தி ஆகும்போது அப்படியே சுட்டு சுட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், எல்லாமே வேறு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. பாதி பாதியாக அப்பப்போ வந்து கழுவியும் எடுத்தாச்சு. சப்பாத்தி சுட சுடவே 2 பாத்திரமாக கழுவி எடுத்தாச்சு. பெரிய அளவுக்கு பாத்திரமும் சேரலை, சமையலும் ஆயாச்சு பாருங்கள். ரொம்ப கலர்ஃபுல்லாக கிட்னி பீன்ஸ் குருமாவும் பொரியல், ரசம், சப்பாத்தி, ரைஸ். அழகாக வந்து பாத்திரமும் கழுவி கமுத்தியாச்சு. சிங்க்கும் வந்து க்ளீனாக இருக்குது பாருங்கள். நான் வந்து 2 days ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்டவ்வோட அந்த இது எல்லாமே வந்து கழுவி எடுத்துருவேன். டைம் இருந்ததுன்னா டெய்லியும் பண்ணுவேன். ஸோ டைம் வந்து 8 o'clock ஆச்சு. 6:10க்கு ஆரம்பித்து 8க்குள்ளே எல்லா வேலையும் முடித்து எல்லாம் கழுவி எடுத்து நானும் ஒர்க்குக்கு கிளம்பிட்டேன். நிச்சயமாக இதில் இருக்க சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.